சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருந்து 12வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செம்மண் பூமி தேரி குடியிருப்பு. இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 12வது கிலோமீட்டரில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு தேரி குடியிருப்பு செம்மண் பூமி அமைந்துள்ளது. திருச்செந்தூர்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா பொய்யாமொழி, காயாமொழி, அம்மன்புரம் இதனுடைய சரௌண்டிங்கில் தான் இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமி இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரி குடியிருப்பு செம்மண் பூமி, தேரி குடியிருப்பில் இருக்கக்கூடிய அருள்மிகு கற்குவேலையனார் கோவில், இதெல்லாம் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு கற்குவேலை ஐயனார் தான் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருப்பார். இங்கே தான் ஐயா, தாமிரபரணி, சிங்கம், வில்லு, அசுரன் இப்படி நிறைய திரைப்படங்கள் இங்கே படமாக்கியிருப்பாங்க. சென்னையில் மிகப்பெரிய அளவில் தொழில் சாம்ராஜ்யம் அமைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கும் பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னன் தினத்தந்தி பத்திரிகையின் அதிபர் சிவந்தி ஆய்த்தன் அவர்கள், சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் சரவணன் அருள், ஜெயச்சந்திரன் டெக்டைல்ஸ், ஹோட்டல் சரவணபவன், ரத்னா ஸ்டோர், எம்ஜிஎம் டிசி வேல்ட், வணிகர்கள் சங்க தலைவர் விக்ரமராஜா, HCCL நிறுவனர் சிவநாடார், டைரக்டர் ஹரி, இவங்க எல்லாருமே இந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே சென்னையில் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலையும் செல்வாக்கோட இருக்காங்க. இந்த இடம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே இன்னைய வரைக்கும் ஒரு மர்மமான பூமியாக தான் பார்க்கப்படுது. சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற மண் வளம் இந்தியாவிலேயே வேற எந்த நாட்டிலையுமே இல்லை. இதில் உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு வித்தியாசமான மண் மேடு, மணல் பரப்பு, மிளகா பொடியை தூவி வச்ச மாதிரி சிவப்பு கலர்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அங்கே உள்ள மண். இந்த தேரிக்காட்டில் இருக்கக்கூடிய சிவப்பு கலர் மண் கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 24,000 சதுர அடி அளவுக்கு பறந்து விரிந்து ஒரு மிகப்பெரிய பாலைவனம் மாதிரி காட்சி அளிக்கும். இந்த தேரிக்காட்டு பற்றி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல எப்படி சிவப்பு கலர் மண் எங்கிருந்து வந்தது, இந்த இடத்துல மட்டும் எப்படி தங்கிச்சு, இந்த இடம் எப்படி பாலைவனமா மாறிச்சு, இப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னதான் ஆராய்ச்சி செய்தாலும் இன்னை வரைக்கும் இந்த செம்மண் பூமி இந்த பகுதியில் ஒரு மர்மமான முறையில் ஒரு புரியாத புதிராக தான் அமைஞ்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் சிவப்பு மண் குவிஞ்சி இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவப்பு கலர் மண் நம்ம சாதாரண செம்மண் மாதிரி ஒட்டி இருக்காது, கடல் மண் மாதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்கும். இந்த தேரிக்காட்டு சிவப்பு கலர் மண் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்ந்து செல்லக்கூடிய தன்மை கொண்டதாக தான் அந்த இடத்துல இருக்குது. அதனால தான் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்திலேயே இந்த தேரிக்காட்டை சுற்றி நிறைய பனைமரங்களை கொண்டு நட்டுருக்காங்க. அப்புறமா இந்த மண் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு, இன்னொரு இடத்துக்கு இடம் மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்த தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் இங்கே நிறைய முந்திரி மரங்களை கொண்டு இந்த இடத்துல நட்டுருக்காங்க. இந்த தேரிக்காட்டுக்கு உள்ள நாம வந்துட்டோம்னா இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் காட்சியளிக்கும். நம்ம பார்க்குற எல்லா இடமுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த தேரிக்காட்டுக்கு உள்ள ரொம்ப தூரமெல்லாம் போயிட்டோம்னா திரும்ப வர்றதுக்கு நமக்கு வழியே தெரியாம தெற்கு முக்காடி தான் போய் நிற்க வேண்டியிருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பகுதியில் நிறைய பழமையான கிராமங்கள் இருந்ததாகவும், அதுக்கப்புறமா தான் அந்த செம்மண் எங்கிருந்தோ அந்த கிராமங்கள் எல்லாம் மூடிட்டு அதுக்கு மேல அமைஞ்சிருக்கிறதாகவும், இப்போ அந்த கிராமங்கள் இந்த செம்மண்ணுக்கு அடியில் புதஞ்சி இருக்கிறதாகவும் தான் இந்த ஏரியாவில் இப்போ வரைக்கும் பேசிக்கிறாங்க.
இயக்குனர் பி. வாஸ் அவர்கள் தான் இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியை தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இயக்குனர் பி. வாஸ் அவர்கள் இயக்கிய கிழக்கு கரைங்கிற திரைப்படம் தான் இந்த தேரி குடியிருப்புல படமாக்கப்பட்ட முதல் தமிழ் படம். இயக்குனர் பி. வாஸ் அவர்கள் இயக்கத்தில் பிரபு, குஷ்பு இணைந்து நடித்த கிழக்கு கரை திரைப்படத்தில் வரக்கூடிய சிலு சிலு சிலுவன காத்து பக்கம் வர உருகுது நாத்து, இந்த பாடல் தான் இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியில படமாக்கப்பட்ட முதல் தமிழ் பாடல். கிழக்கு கரை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் நிறைய காட்சிகள் இங்க படமாக்குனாங்க. கிழக்கு கரை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல்ல இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியை அழகா காட்டியிருப்பாங்க. கிழக்கு கரை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இந்த தேரி குடியிருப்பு அப்புறமா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் படமாக்குனாங்க. இதே கிழக்கு கரை திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சி தான். பிரபு, குஷ்பு இணைந்து நடித்த கிழக்கு கரை திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த தேரி குடியிருப்புல வெகு நீண்ட நாட்களா எந்த படங்களும் படமாக்கல. இரண்டாவதாக இந்த தேரி குடியிருப்பு பகுதியை தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் இந்த தேரி குடியிருப்பு பகுதியிலேயே பிறந்து வளர்ந்த இயக்குனர் ஹரி அவர்கள் தான். இயக்குனர் ஹரி அவர்கள் இயக்கத்தில் சரத்குமார், நயன்தாரா இணைந்து நடித்த ஐயா திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேங்கிற பாடல் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற தேரி குடியிருப்பு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்மண்களுக்கு நடுவில் படமாக்கப்பட்ட இரண்டாவது பாடல். ஐயா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த செம்மண் பூமியில படமாக்கும் போது இந்த செம்மண்களுக்கு நடுவில் கொஞ்சம் செட்டு மாதிரி அமைச்சு தான் படமாக்குனாங்க. நயன்தாராவின் முதல் படமான ஐயா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்புல இருக்கக்கூடிய இந்த செம்மண் பூமியில தான் படமாக்குனாங்க. ஐயா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியிலும் இந்த தேரி குடியிருப்பில் இருக்கக்கூடிய செம்மண் பூமியை அழகா காட்டியிருப்பாங்க. ஐயா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த செம்மண் பூமியில நிறைய காட்சி படமாக்குனாங்க. இயக்குனர் ஹரி அவர்கள் இயக்கத்தில் இளைய திலகம் பிரபு அவர்கள், நதியா, விஷால், பானு இவர்கள் இணைந்து நடித்த தாமிரபரணி படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் முழுவதுமே இந்த தேரி குடியிருப்புல இருக்கக்கூடிய இந்த செம்மண் பூமியில தான் படமாக்குனாங்க. இந்த தாமிரபரணி படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் காட்சியிலும் இந்த செம்மண் பூமியில சின்னதா செட்டு போட்டு தான் படமாக்குனாங்க. தாமிரபரணி படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் காட்சியில இந்த செம்மண் பூமியில நிறைய காட்சி படமாக்குனாங்க. தாமிரபரணி திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சியிலும் இந்த செம்மண் பூமியை அழகா காட்டியிருப்பாங்க. தாமிரபரணி படத்தோடைய கிளைமாக்ஸ்ல வில்லன் நதியாவை துரத்துற காட்சி இங்க படமாக்குனாங்க. தாமிரபரணி திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ்ல விஷாலோடைய ஆக்ரோஷமான சண்டை காட்சி இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியில படமாக்குனாங்க. தாமிரபரணி படத்தோடைய கிளைமாக்ஸ் முழுவதுமே இந்த செம்மண் பூமியில தான் படமாக்குனாங்க. தாமிரபரணி திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ்ல வில்லன் நதியாவை துரத்துற காட்சி எடுத்திருப்பாங்க. தாமிரபரணி திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ்ல வில்லனுக்கும் நதியாவுக்குமான மோதல் காட்சி எடுத்திருப்பாங்க. தாமிரபரணி திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சியில வில்லனுக்கும் நதியாவுக்கும் இங்க நிறைய காட்சி படமாக்குனாங்க.
தாமிரபரணி திரைப்படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சியில் வில்லன் நதியாவை அடிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. தாமிரபரணி திரைப்படத்துடைய கிளைமாக்ஸில் விஷால் நதியாவை தேடி வர்ற காட்சி எடுத்திருப்பாங்க. தாமிரபரணி படத்துடைய கிளைமாக்ஸில் விஷால் வில்லனை ஆக்ரோஷமாக அடிக்கிற காட்சி இங்கே படமாக்குனாங்க. தாமிரபரணி படத்துடைய கிளைமாக்ஸில் வில்லனுக்கும் விஷாலுக்குமான சண்டை காட்சி நிறைய காட்சி எடுத்தாங்க. தாமிரபரணி படத்துடைய கிளைமாக்ஸில் வில்லன் விஷால் கண்ணில் மண்ணள்ளி போடுற காட்சி எடுத்தாங்க. தாமிரபரணி படத்துடைய கிளைமாக்ஸில் பிரபு அவர்கள் விஷாலை தேடி வர்ற காட்சி இந்த செம்மண் பூமியில் படமாக்குனாங்க. தாமிரபரணி படத்துடைய கிளைமாக்ஸில் நதியா அழுதுகிட்டே பிரபு அவர்களை சந்திக்கிற காட்சி படமாக்குனாங்க. இந்த தாமிரபரணி திரைப்படத்தில் நதியா அவர்களும் பிரபு அவர்களும் ஒன்று சேர்ற காட்சியும் இந்த செம்மண் பூமியில் தான் படமாக்குனாங்க. அடுத்ததா நாம பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் ஹரி அவர்கள் இயக்கத்தில் சூர்யா, அனுஷ்கா, விவேக் இணைந்து நடித்த சிங்கம் திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க. சிங்கம் திரைப்படத்தில் வரக்கூடிய சூர்யாவுடைய என்ட்ரி காட்சியான சிங்கம் படத்தில் சூர்யா என்ட்ரி ஆகிற ஃபைட்டு சீன் சண்டை காட்சி இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியில் தான் படமாக்குனாங்க. சிங்கம் திரைப்படத்துக்காக இந்த செம்மண் பூமியில் கற்குவேல் ஐயனார் கோவில் செட்டு போட்டு இங்கே இந்த சண்டை காட்சி எடுத்தாங்க. சிங்கம் திரைப்படத்தில் சூர்யாவுடைய என்ட்ரி சண்டை காட்சியான இந்த சண்டை காட்சி இந்த செம்மண் பூமியில் பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. சிங்கம் படத்துக்காக இந்த செம்மண் பூமியில் போட்டிருந்த கற்குவேல் ஐயனார் கோவில் செட்டு முன்னால தான் இந்த சண்டை காட்சி எடுத்தாங்க. இந்த தேரி குடியிருப்பில் இருக்கக்கூடிய செம்மண் பூமியில் கற்குவேல் ஐயனார் கோவில் செட்டு ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்தாங்க. அது எந்த படத்துக்காக போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் இருந்தது. சிங்கம் திரைப்பட குழுவினர்கள் இந்த தேரி குடியிருப்புக்கு வந்த பிறகுதான் அது சிங்கம் படத்துக்காக போடப்பட்டது என தெரிந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரி குடியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ள இந்த செம்மண் பூமியை தமிழ் திரையுலகில் மிக பிரபலப்படுத்தியது இயக்குனர் ஹரி அவர்கள்தான். சிங்கம் திரைப்படத்தோடைய இந்த சண்டை காட்சி இங்க மிக பிரம்மாண்டமா படமாக்குனாங்க. சிங்கம் படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சியிலும் இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பகுதியை அழகா காட்டியிருப்பாங்க. இந்த சிங்கம் திரைப்படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் தான் இந்த தேரி குடியிருப்புக்கு நிறைய திரைப்பட குழுவினர்கள் வர ஆரம்பிச்சாங்க. இதே சிங்கம் திரைப்படத்தில் வரக்கூடிய பிரம்மாண்டமான சண்டை காட்சி தான். இயக்குனர் தங்கசாமி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார். படத்துடைய பேர் ராட்டினம். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே புதுமுகம்தான். ராட்டினம் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் காட்சி இங்கே படமாக்கியிருப்பாங்க. ராட்டினம் படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சியிலும் இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியை அழகாக காட்டியிருப்பாங்க.
ராட்டினம் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இங்கே கொஞ்சம் காட்சிகள் தான் படமாக்குனாங்க. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் தனுஷ் மஞ்சு வாரியர் இணைந்து நடித்த அசுரன் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. அசுரன் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு சண்டை காட்சி இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியில் படமாக்குனாங்க. அசுரன் திரைப்படத்தில் இன்டர்வலுக்கு முன்னால் வரக்கூடிய சண்டை காட்சி இங்கே தான் படமாக்குனாங்க. அசுரன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சியிலும் இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியை அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த அசுரன் திரைப்படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சிக்காக மட்டும்தான் இங்கே செட்டு எதுவும் போடாமல் நேச்சுரலாக அப்படியே படமாக்குனாங்க. அசுரன் படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சி இங்கே நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. அசுரன் திரைப்படத்தில் இன்டர்வெலுக்கு முன்னால் வரக்கூடிய இந்த சண்டை காட்சி முழுவதுமே இங்கே தான் எடுத்தாங்க. அசுரன் திரைப்படத்துடைய பெரும்பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் படமாக்குனாங்க. அதில் இந்த ஒரு சண்டை காட்சி இங்கே படமாக்குனாங்க. இதே அசுரன் திரைப்படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சி தான். அசுரன் திரைப்படத்தில் இந்த சண்டை காட்சி முடிஞ்சதுமே இன்டர்வல் விட்டுருவாங்க. நடன புயல் பிரபுதேவா அவர்கள் இயக்கத்தில் விஜய், நயன்தாரா, வடிவேலு, ரஞ்சிதா இணைந்து நடித்த வில்லு திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. விஜயோடைய அம்மாவா நடிச்சிருக்கிற ரஞ்சிதா சின்ன வயசு விஜய கீதா அவர்களுக்கு தத்து கொடுக்குற காட்சி இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியில தான் படமாக்குனாங்க. வில்லு திரைப்படத்தில் சின்ன வயசு விஜய கீதா அவர்கள் அழைச்சிட்டு போகிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த வில்லு திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சி முழுவதுமே இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியில தான் எடுத்தாங்க. இந்த வில்லு திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸுக்காக இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியில ஒரு பெரிய கோவில் செட்டு போட்டு இங்க படமாக்குனாங்க. இந்த வில்லு படத்தோடைய கிளைமாக்ஸில் விஜய், ரஞ்சிதா அவர்களை கோவிலில் சந்திக்கிற காட்சி இங்கே தான் எடுத்தாங்க. இந்த செம்மண் பூமியில் வில்லு படத்துக்காக போட்டிருந்த கோவில் செட்டில் தான் விஜய் அவர்கள் கிளைமாக்ஸில் ரஞ்சிதாவை சந்திக்கிற காட்சி எடுத்தாங்க. வில்லு திரைப்படத்தில் விஜயோடைய அம்மாவை நடிச்சிருக்கிற ரஞ்சிதா அவர்கள் விஜயை கட்டி பிடிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த செம்மண் பூமியில வில்லு திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸுக்காக போடப்பட்டிருந்த கோவில் செட்டை அழகா காட்டியிருப்பாங்க. இந்த செம்மண் பூமியில வில்லு திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸுக்காக போடப்பட்டிருந்த கோவில் செட்டில் தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. வில்லு திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸில் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் விஜய்க்குமான சண்டை காட்சி எடுத்திருப்பாங்க. வில்லு திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸில் இந்த செம்மண் பூமியில் அமைச்சிருந்த செட்டு கோவில் முன்னால் தான் சண்டை காட்சி படமாக்குனாங்க. இந்த வில்லு திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸில் மனோஜ் கே விஜயனை அடிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த வில்லு திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸில் விஜய் அவர்களை சுடுற காட்சி இங்கே தான் படமாக்குனாங்க.
வில்லு படத்துக்காக இங்கே போட்டிருந்த கோவில் செட்டு முன்னால் தான் கிளைமாக்ஸ் சண்டை காட்சி எடுத்தாங்க. இந்த வில்லு திரைப்படத்தோட கிளைமாக்ஸில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஜயை சூலத்தால் குத்துற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த வில்லு திரைப்படத்தோட கிளைமாக்ஸில் விஜய் அவர்களுக்கும் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் ஆக்ரோஷமான சண்டை காட்சி இந்த செம்மண் பூமியில் தான் படமாக்குனாங்க. இந்த வில்லு திரைப்படத்தோடைய கிளைமாக்ஸில் இந்த செம்மண் பூமியில் அமைச்சிருந்த கோவில் செட்டை பேச வச்சு தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. வில்லு படத்தோடைய கிளைமாக்ஸில் இங்கே போட்டிருந்த கோவில் செட்டு முன்னால் தான் சண்டை காட்சி எடுத்தாங்க. இந்த வில்லு படத்தோடைய கிளைமாக்ஸில் விஜயை குண்டுக்குள்ளே தூக்கி போடுற காட்சி இங்கே படமாக்குனாங்க. வில்லு படத்துடைய கிளைமாக்ஸில் விஜயை மண்ணால் மூடுற காட்சி இங்கே படமாக்குனாங்க. இந்த வில்லு படத்துடைய கிளைமாக்ஸில் இந்த செம்மண் பூமியில் அமைச்சிருந்த கோவில் செட்டு முன்னால் பிரகாஷ்ராஜ் ரஞ்சிதாவை அடிக்கிற காட்சி எடுத்தாங்க. இந்த தேரி குடியிருப்பில் இருக்கக்கூடிய செம்மண்கள் பறக்கிறது மாதிரி ராட்சத பேன் கொண்டு வந்து வில்லு படத்தோடைய கிளைமாக்ஸ் காட்சி இங்கே எடுத்தாங்க. இந்த வில்லு படத்தோடைய கிளைமாக்ஸில் விஜய் மண்ணுக்குள்ளேருந்து எழும்பி வர்றது மாதிரி காட்சி இந்த செம்மண் பூமியில் போட்டிருந்த கோவில் செட்டு முன்னால் படமாக்குனாங்க. இந்த வில்லு படத்துடைய கிளைமாக்ஸுக்காக இந்த செம்மண் பூமியில் பழங்காலத்து ஒரு கோவில் செட்டு போட்டிருந்தாங்க. இந்த செம்மண் பூமியில் போட்டிருந்த பழங்காலத்து கோவில் செட்டு முன்னால் தான் வில்லு படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சிகள் முழுவதுமே படமாக்குனாங்க. வில்லு படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் சண்டை காட்சி முழுவதுமே இங்கே போட்டிருந்த கோவில் செட்டை காட்டுவாங்க. இந்த வில்லு படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சிக்காக இங்கே போட்டிருந்த பழங்காலத்து கோவில் செட்டு ரொம்ப நாள் பிரிக்காம இந்த செம்மண் பூமியிலேயே தான் இருந்தது. இந்த வில்லு படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில் இங்கே போட்டிருந்த கோவில் செட்டை அழகாக காட்டியிருப்பாங்க. வில்லு படத்துடைய கிளைமாக்ஸில் பிரகாஷ்ராஜை விஜய் துரத்தி அடிக்கிற காட்சி இங்கே எடுத்தாங்க. வில்லு படத்துடைய கிளைமாக்ஸில் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான ஆக்ரோஷமான சண்டை காட்சி இங்கே படமாக்குனாங்க. வில்லு படத்துடைய கிளைமாக்ஸுக்காக இங்கே கிரெயினில் சிலிண்டர் செட்டிங் போட்டு படமாக்குனாங்க. வில்லு படத்தில் வரக்கூடிய 20 நிமிட கிளைமாக்ஸ் சண்டை காட்சி முழுவதுமே தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்பில் இருக்கக்கூடிய இந்த செம்மண்ணில் தான் படமாக்குனாங்க. இந்த வில்லு படம் முடிகிற வரையிலான காட்சிகள் இந்த தேரி குடியிருப்பில் தான் படமாக்குனாங்க. இந்த வில்லு திரைப்படத்துடைய வில்லன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இறக்குற வரைக்கும் படம் முடிகிறது வரை இந்த தேரி குடியிருப்பு செம்மண் பூமியில தான் படமாக்கி முடிச்சாங்க. இது மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்க்கணும் என நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.